ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 11வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். 11வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் வரையிலும் ஆண்டவர் தூய்மையானவைகள் தூய்மையற்றவைகள் என்று சொல்லி அங்கே கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சடங்கு முறைமையின்படி தூய்மையானவை தூய்மையற்றவை ஆகியவற்றை பற்றி 5 அதிகாரங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவைகள் போதிக்கப்பட்டன. சில செயல்கள் ஒழுக்க நெறியின் அடிப்படையில் தவறாக இல்லாத போதிலும் யூதர்கள் அவற்றை செய்வதால் யூத சடங்குகளில் பங்கு பெறுவதில் இருந்து அவர்கள் தடை செய்யப்படுவார்கள். இவ்வாறு தீட்டுப்பட்டவர்கள் சுத்திகரிக்கப்படுகிற வரையிலும் அந்த சடங்கு முறைமையின்படி அவர்கள் தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பரிசுத்த மனிதர்கள் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். எது தூய்மையானது எது தூய்மையற்றது என்று பிரித்து உணர்கிறதற்காக தேவன் உணவையும் கூட இங்கே எடுத்துக்காட்டாக இங்கே ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, சபையில் மட்டும் நாங்கள் பரிசுத்தமாக இருப்போம் அப்படிங்கிறது அல்ல, சமையலறை வரையிலும் அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று வாழ்வின் எல்லா சின்ன சின்ன பகுதியிலும் கூட ஆண்டவர் இடைபடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளைகளை வழங்குகிற தேவன் உணவுப் பொருட்கள் மற்றும் விலங்குகளினுடைய தொடர்பிலும் ஆண்டவர் இங்கே கட்டளைகளை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் தரையில், அதாவது கரைகளில், தண்ணீரில் இல்லாமல் கரையில் இருக்கக்கூடிய சுத்த விலங்குகள் எது அசுத்த விலங்குகள் எது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 9வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் தண்ணீரில் உள்ள சுத்த அசுத்த விலங்குகள் எவை என்று கற்றுக் கொடுக்கிறார். 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் காற்றில் பறப்பவைகள் இருக்குதே, அதில் உள்ள சுத்த அசுத்த விலங்குகள் எவை என்று கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் 20லிருந்து 23 வரையிலும் பறந்தும் நடக்கக்கூடிய அந்த, அதாவது ஒரு வாத்து எடுத்துக்கிட்டோன்னா அது தரையிலையும் வாழுது தண்ணீரிலையும் வாழுது. அதே போல் அப்படிப்பட்ட சுத்த அசுத்த விலங்குகளை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். 24லிருந்து 38 வரையிலும் அசுத்த அந்த விலங்குகளினுடைய பிணத்தை தொடுகிறத அந்த காரியத்தினால் மனிதன் தீட்டுப்படுகிறான் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் வசனம் 41லிருந்து 45 வரையிலும் ஊர்வன அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 39லிருந்து 40 வரையிலும் சுத்தமான விலங்குகளின் பிணத்தை தொட்டால் கூட தீட்டுதான்னு சொல்லி கொடுக்கிறார். 46, 47 வசனங்களில் இந்த கட்டளைகளை வழங்குகிற தேவன் தன்னை பற்றி அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தர் என்பதை சொல்லி கொடுக்கிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த கட்டளைகள் உணவு பற்றின அந்த காரியங்களை, சில கட்டுப்பாடுகளை இஸ்ரவேலர்களுக்கு இங்கே சொல்லி கொடுக்கிறத பார்க்கிறோம். இங்கு வெறுப்புக்குரியவைகளாக கருதப்படுகின்ற பல விலங்குகள் நம்ம வாழ்க்கையிலேயே நம் அத்தனை வெறுக்கக்கூடிய பல விலங்குகள் அவைகள் நமக்கு இன்றைக்கும் வெறுப்பாக தோன்றுகின்றன. மனிதனுடைய இருதயங்களில் தேவன் அருளி இருக்கின்ற ஒரு பிரமாணத்தை வைத்து இது நமக்கு இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளாமையே இந்த விலங்குகள் மேலே ஒரு வெறுப்புகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கு கூறப்படுகின்ற விலங்குகளை விலக்குவது ஆரோக்கியமான முறையில் மிகவும் நல்லது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. மேலும் இந்த சுத்த அசுத்த வேறுபாடு நோவா காலம் முதலே அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயே நோவா அந்த பேழைக்குள்ளே அந்த விலங்குகளை சேர்க்கும் பொழுதே, பறவைகளை சேர்க்கும் பொழுதே சுத்த அசுத்த என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சுத்தமானதில் 2 ஜோடி, அசுத்தமானதில் 1 ஜோடி என்று சொல்லி உள்ளே சேர்த்து வைத்ததையெல்லாம் நாம் பார்க்கிறோம். சுத்த அசுத்த வேறுபாட்டை தேவன் ஏற்படுத்துவதனால இதற்கு நம்ம காரணம் தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையா. ஆண்டவர் இதெல்லாம் அப்படி செய்கிறாருன்னு சொல்லி அது தேவனுடைய முழு அதிகாரத்திலிருந்து வருகிறது. அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவருக்கு என்ன கட்டளை கொடுக்கணும், எதை கொடுக்க வேண்டாம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலேயே அங்கே சாப்பிடக்கூடாது என்று கட்டளையை ஆண்டவர் அங்கே கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம்.
இன்றைக்கி மனுஷன் கேட்குறான், ஏங்க ஆண்டவர் அங்கே எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அதில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், ஏன் புவி ஈர்ப்பு வீச உண்டாக்கப்பட்டது, மனுஷன் மட்டும் ஏன் குதிச்சா கீழே வந்துடுறான்? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் முட்டாள்தனமான கேள்விகளாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்கின ஆண்டவருக்கு இன்றைக்கு மனிதன் எதை அனுபவிக்க வேண்டும், மனிதன் எதை அனுபவிக்கக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறதற்கு முழு அதிகாரம் பெற்றவராக அவர் இருக்கிறார். நன்மை தீமை வரையறையை அவர் வழங்குகிற போது நம் தேவன் அதற்கான அதிகாரமுடைய சிருஷ்டிகர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்துவிட்டு போய்விட வேண்டும், கேள்விகள் கேட்கக்கூடாது என்பதைத்தான் இந்த பகுதிகள் நமக்கு உணர்த்துகின்றன. சுத்த அசுத்த வேறுபாடுகள் பாவத்தால் சாபமான இந்த பூமியில் அவைகள் வந்துவிட்டது. எனவே இங்கு கூறப்படுகிற முக்கிய செய்தி என்னன்னா, படைக்கப்பட்டிருக்கிற அனைத்தும், படைப்பிலிருந்து உருவாக்கப்படும் அனைத்தும் நமக்கு பயன்படுத்தத்தக்கவையோ அல்லது அருந்தத்தக்கவையோ அல்ல என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது. இன்றைக்கி மது அருந்துகிறவர்கள், மது பிரியர்கள் எழுப்புகிற கேள்வி என்ன? ஏன் தேவன் சாராயத்தை படைச்சார், கல்லை படைச்சார், எதற்கு இந்த வகையான எல்லா விதமான அவர் இந்த காரியங்களை படைத்தார் என்று கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. ஏன் விஷச்செடியை படைத்தார் என்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கி நிறைய கேட்குற காரியங்கள் உண்டு. ஏதேன் தோட்ட நன்மை தீமை அறியும் மரத்தை போன்று வேதம் கூறும் ஒழுங்குகளுக்கும் அதனை முரண்படாத சமுதாய ஒழுக்கங்களுக்கும் ஏற்ப தகுதி உடையவர்களாக வாழ்கிறதே ஒரு விசுவாசியினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த உணவு வகை பற்றி இஸ்ரவேலரை பிற மக்களின் பழக்கத்திலிருந்து தனித்து நிறுத்தியதும் ஒரு சிறப்பான காரியம். தேவன் இந்த சுத்த அசுத்த வேறுபாட்டை பேதுரு கூட பேசி ஆண்டவர் சொன்னார். புறஜாதியரை தெரிந்து கொண்டதை குறிப்பதற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 11-15 வரையிலும் பார்க்கிறோம். இந்த பகுதியை ஆன்மீக பாடமாக நம்ம எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், அசை போடுதல், அதாவது அசை போடணும், விரிகுழம்பு இருக்கணும். அசை போடுதல் தியானத்தையும், விரிகுழம்பானது வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருந்து உலகத்தினுடைய மக்களின் பழக்க வழக்கத்தில் இருந்து பிரிந்து வாழ்கிற, வேதம் சொல்லுகிறபடி வாழ்கிற ஒரு காரியம். இதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகாய் தீர்க்க தரிசன பகுதியில் ஆகாய் 2ஆவது அதிகாரம் 11-13 வரையிலும் பார்க்கிறோம். தூயோர் வாழ்வை அசுத்த உலகினுடைய அந்த தொடுகையானது எவ்வளவாய் பாதிக்கும் என்கிற அந்த எச்சரிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து வாழ்கிற மனுஷன் இந்த அசுத்த உலகத்தில், விழுந்து போன இந்த பொல்லாங்கனால் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் மற்ற மக்களோடு கூட அவன் தொடர்பில் எத்தனையாய் பாதிக்கப்படுகிறான். அதனால் அப்படிப்பட்ட எச்சரிப்புகளை நமக்கு வேதம் வழங்குகிறது. சங்கீதம் 1ஆவது அதிகாரத்திலேயே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வேதம் நமக்கு, அது வேதாகம பக்கங்களிலிருந்து நமக்கு போதித்து கொண்டு இருக்கிறதையே நம்ம பார்க்கிறோம். விசுவாச வாழ்வு என்பது சபையில் போய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, சபையில் முடிகிற ஒரு வாழ்க்கையும் அல்ல. சபையில் ரொம்ப நல்லா ஆராதிச்சேங்க, ரொம்ப பரிசுத்தமாக இருந்தேன், அழகான ஒரு பரிசுத்த வஸ்திரத்தெல்லாம் உடுத்துட்டு போனேன் என்பதோடு கூட அல்ல. சமையலறை வரையிலும் ஆண்டவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். சமையலறை வரையிலும் எந்த விதமான வேறுபாடும் இன்றி அது விரிந்து நிற்கிறதையும் பார்க்கிறோம். தேவன் விசுவாசியினுடைய வாழ்வில் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் அக்கறை உடையவராக இருக்கிறார். அவர்களுடைய சொல்லாகட்டும், செயலாகட்டும், வாழ்க்கை நிலைகளாகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், அனைத்திலும் தூய்மையும் ஒழுங்கும் எதிர்பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தூய நாட்டிற்கு, ஒரு பரிசுத்த நாட்டிற்கு போகிறவர்களுடைய வாழ்க்கையினை, அவர்களுடைய அந்த தன்மையானது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். விண்ணகத்தின் சாயல் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும், விசுவாசியினுடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனதில் ஒழுக்கங்கள் ஏற்படும் போது வாழ்க்கையில் அதனுடைய வெளிச்சம், அதாவது உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றங்கள், சரியான வாழ்க்கை வாழ தீர்மானிக்கும் பொழுது
அந்த உள்ளத்தின் வெளிச்சம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறாங்க. அதன் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறதை மற்றவர்கள் பார்க்க முடியும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று தான் வேதம் போதிக்கிறது. ஆகவே சிலர் வாழ்க்கையை இவ்வாறு அவங்க பிரித்து பார்க்காம, வேறுபடுத்தி பார்க்காம, ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் சபையில் நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல் சமையலறை வரையிலும் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தில் இருக்கணும். இதை சாத்தான் இது வேறு அது வேறுன்னு சொல்லி இன்றைக்கு மக்களை குழப்பி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி சிலர் கேட்பாங்க, நமது சிறிய காரியங்களை குறித்து தேவனிடம் கேட்கணுமா, தேவனுடைய சித்தம் இதில் இருக்கான்னு பார்க்கணுமா, தேவனுக்கு முன் பெரிய காரியத்தை தானே நம்ம கேட்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது தவறு. தேவன் நமது ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் கூர்மையாக அவர் கவனிக்கிறார். உணவு காரியங்களை கூட நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது என்பதில் கூட தேவன் அக்கறை உடையவராக இருக்கிறார். ஏழைகள் பட்டினியாய் கிடக்கிற நேரத்தில் நம்ம ஏப்பம் வர்ற அளவுக்கு, புளிச்ச ஏப்பம் வருகிற அளவிற்கு சாப்பிட்டுட்டு மீதியை கொண்டு குப்பை தொட்டியில் போடும்போது ஆண்டவர் அதை கவனிக்கிறார். அதற்கு அருமையான ஓமையை கூட இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய வாழ்வை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அத்தனையாய் சம்பிரமமாய் சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு மனுஷன் கடைசியில் எங்கே போகிறான்? கீழே விழுகிற துண்டுகளை நாய் கூட சண்டை போட்டு நாய்களை கட்டி வைக்காமல் அவன் இத்தனை கடிகளை அனுபவித்த அந்த லாசர் எங்கே போய் சேருகிறான் என்கிறதையெல்லாம் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இவைகளை தேவன் கவனிக்கிறார். நமது உணவு பழக்கங்களில் அந்தரங்கமாக தகுதியற்றதை நம்ம உண்ணுகிற போது அவர் கவனியாமல் இருக்கிறதில்ல. குடும்பத்தில் மனைவியை பிள்ளைகளெல்லாம் தனியாக விட்டுட்டு நல்லா போய் வெளியே போய் வயிறை நிரப்பிட்டு வருகிற விசுவாச வீரர்களையும் தேவன் கவனிக்காமல் இருக்கிறதில்ல. உணவை கட்டுப்பாடின்றி கிடைச்சதெல்லாம் உண்டு. அதாவது நம்ம கழுத்தில் கத்தி வைக்க சொல்லி வேதம் சொல்லுது. என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் இன்றைக்கி சாப்பிட்றணுன்னு வயிறு நிறைய நிரப்புகிறதையும் தேவன் கவனிக்கிறார். தெருக்குழாய்களில் நடக்கிற சண்டைகளை முதற்கொண்டு தேவன் கவனிக்கிறார். அடுப்படியில் நின்றுக்கிட்டு முறுமுறுக்கிற காரியங்களை முதற்கொண்டு ஆண்டவர் கவனிக்கிறார். தேவன் எதையுமே கவனிக்காமல் இருக்கிறதில்ல. அதே போல் உணவின் முன் உட்கார்ந்து பேசுகிற குற்றச்சாட்டுகளை எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் தகுதியானதாகவும் தேவனுடைய பார்வையில் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக சபை முதல் சமையல் அறை வரையிலும் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு இந்த பூமியில் மற்ற மனிதர்களை விட்டு பிரிந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற இந்த மாற்றங்கள் உலகத்தின் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரணும். எவ்வளவு உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து, நடைகள்லேருந்து, பேச்சுகள்லேருந்து, செயல்கள்லேருந்து, செயல்பாடுகள்லேருந்து இவர்கள் எத்தனையாய் வேறு பிரிந்திருக்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை தேவனை நம்முடைய உள்ளத்தில் வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. அதைத் தொடர்ந்து 45வது வசனம் 44 நம்ம பார்க்கிற பொழுது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பரிசுத்தம் பற்றிய சட்டங்களின் பின்பாக இந்த சட்டங்களை தந்து நம்மை வாழ வைக்கிறவர் ஒரு பரிசுத்த கர்த்தர். இதை தருகிறவர் பரிசுத்தமாய் வாழ்கிறவர். இன்றைக்கி சட்டம் போடுகிறவர்கள், சட்டத்தை ஏற்றுகிறவர்கள் அதை இந்த உலகத்தில் கடைபிடிக்கிறார்களா என்பதை தெரியல. ஆனால் நமக்கு பரிசுத்த சட்டங்களை கொடுத்தவர் அவர் பரிசுத்த கர்த்தர். அவர் அழைப்பே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய இலக்கு எது? தேவன் அளித்தவற்றை, நமக்கு சொல்லி கொடுத்தவற்றை கடைபிடித்து அதற்கு மாதிரியாக ஒருத்தர், அதாவது கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய முழு கட்டளைகளை இந்த பூமியில் வாழ்ந்து காட்டினவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்றைக்கி ஆன்மீக தலைவர்கள் திருச்சபை சட்டம்னு சொல்லி அவங்க சொல்லுகிறதை பின்பற்றுகிறதை பார்க்கிலும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வாழ்வை நாம் அடிச்சுவடுகளாக, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நமது தேவன் நமக்காக இருக்கிறவர் மட்டுமல்ல, நம்மிலே அவர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவருடைய சாயல் ஒவ்வொரு நாளும்
அதாவது திறந்த முகமாய் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுகிற வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.